என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் பார்த்தா, என் எதிர்காலமும் எனக்கு பாதிக்கப்படுமோன்ட்டு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க. ஒரு பிரச்சனைய மூடுனா, இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கு, இல்லாட்டி ஒரு மனசு சம்மந்தமான பிரச்சனையா இருக்கு. மனுஷங்கள்கிட்டயே ஒரு கோவம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியாம ஒரு குழப்பம் என் வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கு. நிம்மதியாவே நான் இல்ல. என்னுடைய எதிர்காலம் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதுபோல தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிம்பிளா தெரிந்து கொள்ள முடியும். நம்ம அனைவருக்கும் ஒரு காமனான எதிரி இருக்கிறான். இந்த எதிரிக்கு உருவம் கிடையாது. இந்த எதிரி எந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது. மத சாயம் இவனுக்கு பூசவும் முடியாது. இந்த எதிரியை பொறுத்த வரைக்குமே இவன்கிட்ட டைரக்டா மோதுனா கண்டுபிடிச்சிடும் என்பதனால சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது கணவன், மனைவி, உற்றார், உறவினர் அவர்களுக்கெல்லாம் சந்தேகத்தை கொண்டு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை இவனுக்கு கொண்டு வந்து இவனை எல்லாரும் திட்டுற மாதிரியும் புலம்புற மாதிரியும் செஞ்சு விடுவார்கள். நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வர தேவையில்லை. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் இருக்குது. அது உங்களை விட உங்களை எதிரிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த பிட் பாக்கெட்டு இருக்க ஒரு மனுஷன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு இருக்கான். போலீஸ் பிடிச்சா மேட்ரு கிடையாது. அதே பிட் பாக்கெட் அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து கையங்காலமாக மாட்டுறான். ஒரு இராணுவ படையே வந்து அவனை பிடிக்குது. எதுக்குங்க இந்த பிட் பாக்கெட்டை பிடிக்குது, இவ்வளோ பெரிய இராணுவம்லாம் வருது அப்படி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லைல்ல. இவங்க ஏன் இவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து இந்த பிட் பாக்கெட் ஆளை பிடிக்கணும்? இதுக்கு சாதாரண ஒரு கான்ஸ்டேபிள் இருந்தாவே அவர் பிடிச்சிட்டு போயிடுவார். எதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம் வரணும் நமக்கு தோணுது இல்லையா? அதே போல தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு இராணுவம் போல் எல்லா பக்கமும் சுற்றி 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 அடிக்குதுன்னா, ஒன்று நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு மேலே அவங்க இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு உங்களுடைய உண்மை புரிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு இராணுவமும் பிளான் பண்ணாமல் சாதாரண ஒரு பிட் பாக்கெட்டை பிடிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது இன்னைக்கு ஏன்பா இவனை போய் பிடிக்கிறதுக்காக வந்தீங்க நமக்கு ஏளனமாக இருக்கும். ஆனால் இராணுவம் ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா இவன் ஒரு தீவிரவாதியாக இருக்கணும் அல்லது ஒரு மோசமான ஒரு நபராக இருக்கணும்னு ஃபுல்லாக அவனை பற்றி தெரிந்து விட்ட பிறகு தான் அவனை டார்கெட் பண்ணி பிடிப்பாங்க. ஆனால் பார்க்கும்போது நமக்கு இவனை பிட் பாக்கெட் போல தெரியும். இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சாதாரண ஒரு நபராக நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்றாக தெரிந்திருப்பதனால் அதை தடை செய்வதற்காக சுற்றி 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 பிளான் பண்ணி வந்துட்டு உங்களை விட உங்கள் எதிராளிக்கு நன்றாக தெரிந்திருப்பதனால் தான் இத்தகைய விஷயங்கள் மனிதர்களை கொண்டு நெருக்கிறதும், கோழியை போல உங்களை ரூட்டை மாட்டி ஒரு இடத்துல சிக்க வைக்கிறதும், பிட் பாக்கெட்டை பிடிக்கிறது போல ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை லாக் பண்ணுறதும், இதெல்லாம் வந்து நடக்குதுன்னா ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கை நடைபெற போகிறது. அதை தடுப்பதற்காக முன்கூட்டி இவங்க இறங்கி விட்டார்கள்.